வணக்கம். 10,000 மைல் பயணம். எழுதியவர் வே. இறையன்பு. பகுதி 14. ரோஜாவின் ராஜபாதை. 6 கோடி வருஷத்துக்கு முன்பே ஆசிய கண்டத்தில் தோன்றியதா தொல்லியல் அறிஞர்களால் கூறப்படும் ரோஜாவின் பயணப்பாதை மெத்தென்று மனதை மயக்கின்ற ஒரு பாதை. ரோஜாவை பற்றி அமிதாபா முகோபாத்யா எழுதிய நூல் ஒரு இனிய தகவல் களஞ்சியமாக இருக்குது. ரோஜா 6 கோடி வருஷத்துக்கு முன்பே பரிணாம வளர்ச்சியில் பரிமளித்ததுன்னும் அது ஆசிய கண்டத்தில் தான் தோன்றியதுன்னும் தொல்லியல் அறிஞர்கள்லாம் சொல்கிறாங்க. கிமு 1600ஆம் ஆண்டை சார்ந்த கிரேக்க நாட்டு ஓவியங்களில் ரோஜாக்களை காண முடியுது. கிரேக்கர்கள் தான் ரோஜாவை முதல்ல பயிரிட்டாங்க. தோட்டங்களிலும் பானைகளிலும் கிரேக்க நாடு முழுவதும் ரோஜாக்கள் பயிரிடப்பட்டது. கிரேக்க பெண் கவிஞர் சேப்போ என்பவர் தான் முதல்ல அதை பூக்களோட ராணின்னு பெயரிட்டார். ரோஜா உருவானது பற்றிய புனைக்கதைகள்லாம் கிரேக்கத்தில் நிறைய இருக்குது. தன் காதலன் அடோனிஸை சந்திக்க வீனஸ் காடு வழியாக வந்தப்போ ஒரு முள் அவள் காலை குத்திடுச்சான். வழிந்த ரத்தம் மண்ணில் விழுந்து அதிலிருந்து சிவப்பு ரோஜாக்கள் மலர்ந்ததாகவும் ஒரு லெஜெண்ட். சைபல் என்பவர் வீனஸ் தேவதையோட கர்வத்தை குறைக்க நினைச்சாராம். அதனால அவளே பொறாமப்படுற அளவுக்கு அழகோட ஒரு மலரை படைச்சாராம். அதுதான் ரோஜா. ஆதாம் ஏவாளோடும் தொடர்பு படுத்தி புனக்கதை ஒன்று உண்டு. ஏடன் தோட்டத்தில் இருந்த ரோஜா வெள்ளையாக தான் இருந்துச்சான். ஏவாள் அதன் அழகில் மயங்கி அதற்கு முத்தம் கொடுக்க அது நாணத்தால் சிவக்க சிவப்பு நிறமாக மாறிடுச்சுன்னு சொல்கிறாங்க. சரித்திரையலின் தந்தைன்னு அழைக்கப்படுற ஹிரோடோட்டஸ் கிமு 7ஆம் நூற்றாண்டில் மைத்தாஸ் என்கிற அரசர் மெசடோனியாவிலிருந்து தஞ்சம் தேடி சென்று திரும்பி வரும்பொழுது ரோஜாவை கொண்டு வந்ததா சொல்கிறாரு. கிரேக்க ரோமானிய கற்பனையியல்ல ரோஜாவை அழகோடும் காதலோடும் இணைச்சி பேசுறது மரபு. ரோபின்தே என்ற கிரேக்க பெண் ரொம்ப அழகாக இருந்தாலாம். அவளை அடைய விரும்பி சிலர் துரத்திய காரணத்தால் அவள் தப்பித்து ஓடி ஆர்டிமிஸ் கோயிலில் அபயம் அடைஞ்சா. அவளை அந்த கோயிலில் பெண் தெய்வம் ஆர்டிமிஸ் ரோஜாவாக மாற்றிச்சான். அவளோட இளஞ்சிவப்பு கன்னங்களின் வண்ணம் மாறாமல் மாற்றியதால் தான் இவ்வளவு அழகாக அது ஒளிர்தான். ரோமானியர்களுக்கு ரோஜா மீது அபரிதமான ஒரு காதல் இருந்துச்சு. அவங்க தங்களோட மெத்தைகளையும் தலையணைகளையும் கூட ரோஜா இதழ்களால் நிரப்புனாங்க. மதுவில் ரோஜா இதழ்களை முக்குனா போதையை தாமதப்படுத்துமா. ஆடம்பரமாக வாழ்ந்த எலாகா பேலஸ் என்ற ரோமாபுரி அரசர் தன் அரண்மனைக்கு வந்த விருந்தினர்கள் மீது ஏகப்பட்ட ரோஜா இதழ்களை மேலே இருந்து தூரம்படி செஞ்சாராம். இவங்க அதில் புதைந்து மூச்சு விட முடியாமல் இறந்து போனாங்களாம். நீரோ மன்னர் 10,000 பொன் செலவழித்து விருந்துகளின் போது ரோஜாக்களை வாங்கி அலங்காரம் செஞ்சு பிரமாதப்படுத்தினாராம். ஒரு முறை கிளியோபாட்ரா ஆண்டனியை வரவேற்க மகத்தான ஏற்பாடு செஞ்சாலாம். அவள் அறையில் 50 சென்டிமீட்டர் உயரத்துக்கு ரோஜா இதழை பரப்பி கம்பளமாக மாற்றினாலாம். ரோமோட ரோஜா தேவையை எகிப்து தான் பூர்த்தி செஞ்சுது. அலெக்சாண்டர் காலத்தில் எகிப்து ரோஜாவை அதிகமாக பயிரிட்டுச்சு. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு புனக்கதை இருக்கும் அளவு ரோஜாவோட வசீகரம் அலாதியானது. பெத்லஹெமில் ஒரு கதை. ஜில்லான்ற பெண்ணோட கற்பில் சந்தேகம் ஏற்பட அவளுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. கட்டைகளுக்கு நடுவே கட்டி தீ வைக்கிறது தான் தண்டனை நிறைவேற்ற முறை. அவளோ கலங்கமற்றவள். கடவுள்கிட்ட தன் கற்பை நிரூபிக்கும்படி மன்றாட எரிந்துக்கிட்டு இருந்த மரக்கட்டைகள் சிவப்பு ரோஜாக்களாகவும் எரியாதவ வெள்ளை ரோஜாக்களாகவும் மாறிச்சான். பாரசீக பாரம்பரியத்தில் ரோஜா வானம்பாடியோடு தொடர்புடையது. ரோஜாவை பறிக்கிற ஒவ்வொரு முறையும் பறவைகள் எதிர்த்து குரல் கொடுக்குமா. இயேசுவுக்கு முன்ன பாலஸ்தீனத்தில் ரோஜாக்கள் பயிரிடப்பட்டதற்கான சான்றுகள்லாம் இருக்குது. இந்து புராணங்கள்லாம் இது போன்ற புனைக்கதைகள்லாம் இருக்குது. விஷ்ணு குலத்தில் குளிக்கும் பொழுது ஒரு தாமரை மலர்ந்துச்சான். அப்போ பிரம்மா உலகத்திலேயே அழகிய மலர் தாமரைதான்னு சொன்னாராம். அதுக்கு விஷ்ணு பிரம்மாவை வைகுண்டத்துக்கு போயிட்டு அங்கேருந்து ரோஜா மலரை காண்பிச்சாராம். அதை பார்த்த பிரம்மா ரோஜா தான் அழகானதுன்னு ஒப்புக்கிட்டாராம். சுமேரிய அரசர் சார்கான் முகாம்லேருந்து திரும்பி வரப்போ ரோஜா திராட்சை போன்றவர்கிட்ட கொண்டு வந்தாராம். தொடக்க காலத்தில் இங்கிலாந்தில் ரோஜா அவ்வளோ முக்கியத்துவம் இல்லை. அது ரோம் மலராக கருதப்பட்டது. 5-6ஆம் நூற்றாண்டுகளில் தான் இது முக்கியத்துவம் பெற ஆரம்பிச்சது. இங்கிலாந்தில் நடைபெற்ற இரத்த யுத்தத்திற்கு ரோஜாக்களின் போர்னு பேர். யார்க்குடைய சின்னம் வெள்ளை ரோஜா, லன்ஸ்காருடையது சிவப்பு ரோஜா. இவர்களுடைய சண்டை சமாதானத்தில் முடிய ஒரு திருமணம் உதவியது. யார் இளவரசி எலிசபெத்தை ஹென்றி டியூட்டர் திருமணம் செய்து சமரசம் விளைந்தது. நெப்போலியனோட மனைவி ஜோசபின் தீவிர ரோஜா வெறியர். 250க்கும் மேற்பட்ட ரோஜா செடிகளை இவர் சேகரித்து வச்சுருந்தாங்க. ஒவ்வொன்றும் ஒரு ரகம். இப்போது அது ரோஜா அருங்காட்சியமாக திகழுது. இமயமலையில் பல காட்டு ரோஜாக்கள் வளர்ந்தது. அதிமஞ்சுளா, செமண்டிகா போன்ற சமஸ்கிருத புத்தகங்களில் ரோஜாவை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கிபி 100 வாக்கில் எழுதப்பட்ட ஆயுர்வேத குறிப்புகளில் சராக்கா ரோஜா பற்றி எழுதியுள்ளார்.
முகலாய பேரரசை இந்தியாவில் நிறுவிய பாபர் மஸ்க் ரோஜா, டமாஸ்க் ரோஜாவை ஆக்ராவிற்கு அருகில் 1526 அறிமுகப்படுத்தினார். தன் மகள்கள் ரோஜாக்களின் வேறுபட்ட பெயர்களால் அழைத்து மகிழ்ந்தார். இவருடைய மகள்களிலேயே அழகான பெண்ணுக்கு குல்பதான் என்று பெயர். அந்த பெண்தான் அக்பர் நாமாவிற்கு பங்களிப்பு செய்தவர். ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஆரம்பத்தில் ரோஜாவை கிறிஸ்துவங்க விரும்பல. ஆனால் கிபி 400 வாக்கில் ரோமன் கத்தோலிக்க சர்ச்சுக்களில் அதற்கு மவுசு ஏற்பட்டது. ரோஜாவோட 5 இதழ்களை கிறிஸ்துவோட 5 காயங்களாக பாவிச்சாங்க. கன்னிமரியோட கவலையை சிவப்பு ரோஜாவும், மகிழ்ச்சியை வெள்ளை ரோஜாவும், புகழ மஞ்சள் ரோஜாவும் குறிப்பாக உருவப்படுத்தினாங்க. 37,000 மடாலயங்களில் வாழ்ந்த கிறிஸ்துவ பாதிரியார்கள் ரோஜாக்கள் பயிரிடும் முறையை கலையாக வளர்த்தாங்க. பாரசீகர்கள் அவஸ்தான்ற வேத புத்தகத்தில் ரோஜா புனித மத குறியீடு. பண்டைய பாரசீகத்தில் அது ரகசியத்தின் அடையாளம். கிரேக்கர்களோ ரோமானியர்களோ முக்கியமான விஷயங்களை பேசும்பொழுது மந்தனம் என்பதை உணர்த்த மேசையின் மீது ரோஜா மலர்களை தொங்க விடுவாங்க. காதலுக்கு ரோஜாவை தர்றது கூட நம் காதலை ரகசியமாக வச்சிருந்து கூறுவதற்காகத்தான். கெய்ரோவில் இருந்த மசூதிகளில் ரோஜா வடிவ ஜன்னல்கள் இருந்துச்சு. பின்னர் கிறிஸ்துவ கோயில்களில் அது போன்ற ஜன்னல்களில் மதிய காலங்கள் இடம்பெற ஆரம்பிச்சிச்சு. சிலுவை போர்லேருந்து திரும்பி வந்தவங்க அவ்வடிவ ஜன்னல்களை பிரெஞ்சு நாட்டில் அறிமுகப்படுத்தினாங்க. இந்தியாவில் திருமணத்தில் ரோஜா மாலைகள் பிரசித்தம். உதிர்ந்த ரோஜா இதழ்களை கொண்டு ரங்கோலிகளும் அபாரம். நாடு விட்டு நாடு பயணித்த ரோஜா கவிஞர்களோட மனதை களவாடியதால் இலக்கியங்களையும் மனமகிழ செய்தது. அனக்ரியான் என்கிற கிரேக்க அறிஞர் ரோஜா கடவுள்களின் வாசனை திரவியம், மனிதனின் மகிழ்ச்சின்னு குறிப்பிடுறாரு. பிளைனி மலர் வளையங்களுக்கான பொருட்கள் இந்தியாவிலிருந்தும் இன்னும் தூர தேசத்துலேருந்தும் வருது. கன்ஃபூஷியஸ் அவரோட காலகட்டத்தில் சீன அரசர்கிட்ட ரோஜாவை பற்றி 600 புத்தகங்கள் இருந்ததாக எழுதியிருக்காரு. ஷேக்ஸ்பியர் தன்னோட நாடகங்களில் 60 முறை ரோஜா ஓமையாக கண்டிருக்கிறார். தாமஸ் மோர் நீ பூஞ்சாடியை உடைத்தாலும் ரோஜாவின் மனம் அங்கு வீசிக்கொண்டிருக்கும் என்று குறிப்பிடுகிறார். தமிழில் எண்ணற்ற இடங்களில் ரோஜாவோட அழகு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பண்டித நேரு தன் சட்டையில் ரோஜாவை குத்தியிருப்பார். அவரை ரோஜாவின் ராஜான்னு குறிப்பிடுவாங்க. தாகூர் காலை கதிரவனை கண்டு ரோஜா மலர்ந்து முணுமுணுத்தது, உன்னை நான் ஒருபோதும் மறவேன் என்று சொல்லியவாறே மண்ணில் விழுந்தது என்று பாடியிருப்பார். துக்ளக் செப்பு நாணயங்களில் நிறைய கள்ள நாணயங்கள் புழங்க தொடங்கியதால் அதையெல்லாம் புதைத்து ஒரு ரோஜா தோட்டம் எழுப்பியதாக துக்ளக் நாடகத்தில் கிரீஷ் கர்னாட் எழுதியிருப்பார். இன்னைக்கு இருக்கும் பல நவீன ரோஜா வகைகள் சீன ரோஜாக்களையும் ஐரோப்பிய ரோஜாக்களையும் கலப்பு செய்ததால் உருவாச்சு. முதல் கலப்பின ரோஜாவின் பெயர் லா பிரான்ஸ். இது கில்லட் என்பவரால் 1867 உருவாக்கப்பட்டது. இன்னைக்கு கருப்பு நிறத்தில் கூட ரோஜாக்கள் இருக்கு. இந்தியாவில் ரோஜாக்களின் சாம்ராஜ்யம் முகலாயர்களால் உண்டானது. அத்தரை உருவாக்கியது நூர்ஜஹான். அவர் அந்த ஜஹாங்கிரி என்று அதற்கு பெயரிட்டார். முகலாய பேரரசர்களுடன் ராணிகளும் ரோஜா திரவியத்தில் குளிப்பாங்க. அப்படி குளிக்கும் பொழுது தண்ணீரில் பரப்பில் ரோஜா எண்ணெய் துளிகளை நூர்ஜஹான் பார்வையிட்டார். அப்போது தான் அத்தர் கண்டுபிடிக்க பொறி தட்டியது அவருக்கு. இன்று ஏதேனும் பூந்தோட்டத்திற்கு போனால் அங்கு ரோஜாக்களுக்கென இருக்கும் பகுதியில் தான் அதிக கூட்டம் இருப்பதை பார்க்கலாம். அந்த அளவு ரோஜா நம் ஒவ்வொரு மனதிலும் ராஜாவாக இருக்கிறது. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.